ஒரு திரைப்படம் அதுவும் 30 ஆண்டுகளாக தொடர்ந்து திரையரங்குகளில் திரையிடப்பட்டுட்டு வருது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகள் ஆனா இன்றளவுக்கும் பார்த்திங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கு கூட்டம் அள்ளுது. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு மவுசு இன்றளவுக்கும் குறையல. இன்றைய தலைமுறைகளுக்கு பிடித்த படமாக இந்த திரைப்படம் இருக்கு இன்றளவுக்கும். அதே சமயம் அந்த திரையரங்களோட டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு விற்கிற மாரி 200, 300ன்லாம் விக்கல. ரூ. 50 அதிகபட்ச கட்டணம். அதேபோல குறைந்தபட்ச கட்டணம் பார்த்தீங்கன்னா, ரூ. 30 தான். இந்த படத்த தொடர்ந்து ஒரு பெண்மணி தினமும் பார்த்துட்டே இருந்தாங்க. இத பார்த்த திரையரங்கு உரிமையாளர்கள் அவருக்கு டிக்கெட் இலவசமாகவே கொடுத்துட்டாங்களாம். அப்படி இந்த திரைப்படத்துக்கு வெறித்தனமான ரசிகர்கள கொண்டிருக்காங்க இன்றளவுக்கும். இப்படி இருக்கிற திரைப்படம், அந்த திரைப்படம் எது? அந்த தியேட்டர் எங்க இருக்கு? எந்த திரைப்படத்தில நடித்த ஹீரோ, ஹீரோயின்கள்லாம் யார்? அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கும். அந்த திரைப்படம் வேறு எந்த திரைப்படமும் கிடையாது. ஷாருக் கான் நடிப்பில 1995ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திரையரங்குல வெளியான தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே என்ற திரைப்படம் தான். ஆதித்யா சோப்ரா இயக்கத்தில யாஷ் சோப்ரா தயாரிப்பில் வெளியான இந்த திரைப்படத்தில் ஜதின் லலித் அப்படின்ற இருவரும் சேர்ந்து இசையமைத்திருந்தாங்க. இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிற பாடல்கள் அனைத்துமே ஹிட்டு. இன்றளவுக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் பாடலாக இன்றளவுக்குமே இருக்குது. அப்படி கிளாசிக்கான ஹிட்டான பாடல்கள் இன்றளவுக்குமே அனைவரது மொபைல்களையுமே சரி பிளேலிஸ்ட்லையுமே இருக்கும். காஜோல் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோயினாக நடித்திருந்தாங்க. இவர்களுடைய கெமிஸ்ட்ரி ஷாருக் கான், காஜோல் அவர்கள் இவருடைய கெமிஸ்ட்ரி அப்போவே ரொம்பவே பேசப்பட்டது. அடிப்படையில் காதல் கதை தான், சாதாரணமான காதல் கதை தான் அப்படின்னாலும் அதை திரையரங்கில் திரையாக்கிய விதம் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்து போயிடுச்சு. இதனால் அதிக அளவுக்கு ஈர்ப்பின் காரணமாக இன்றளவுக்கு இந்த திரைப்படத்திற்கான ரசிகர்கள் வந்த வண்ணமே இருக்காங்க. அந்த காலத்தில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா வெறும் 4 கோடியில் உருவாக்கினாங்க. 4 கோடியில் உருவாக்கின இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா 100 கோடி அளவுக்கு வசூலித்து சாதனையும் படைத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு தேசிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டும் இருக்கு. இந்த திரைப்படம் வெளியாகி அக்டோபர் 20ஆம் தேதி, இந்த வருடம் அக்டோபர் 20ஆம் தேதி 30 ஆண்டுகளை கடந்திருக்கு. ஆனாலும் இன்றளவும் மும்பையில் இருக்கிற மராத்தா மந்திர் என்ற திரையரங்கில் இந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு படம் தொடர்ந்து 30 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருப்பது ரசிகர்களை ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. மராத்தா மந்திர்ன்ற திரையரங்கு மும்பையில் இருக்கிற திரையரங்கு, இந்த ஒரு திரையரங்கு தான் இந்த திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கு. இதை பார்க்கவே மக்கள் இன்றளவுக்கும் வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. பழைய சீட்டுகளை கொண்ட அதே தியேட்டர் தான் பால்கனியில் நம்ம படம் பார்க்கணுன்னா ரூ. 50, வழக்கமான சீட்டு கீழே நம்ம உட்கார்ந்து படம் பார்க்கணுன்னா ரூ. 30 நிர்ணயிச்சிருக்காங்க டிக்கெட் விலை. படம் வெளியான முதல் நாளில் தொடங்கி இன்று வரைக்கும் 30 ஆண்டுகளாக அதே விலையில் தான் இந்த திரையரங்குகளில் திரையிட்டிருக்காங்க. காலையில் 11 மணி அளவில் இந்த திரைப்படம் திரையிடப்படுது. கல்லூரி மாணவர்கள் புதிதாக திருமணமானவர்கள் காதலர்கள் வரைக்கும் பலரும் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு ரசிச்சுட்டும் வராங்க. தினமும் ரசிகர்கள் வந்து செல்வதாக தியேட்டர் உரிமையாளரும் சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைகள்லாம் பார்த்திங்கன்னா 500 பேருக்கு மேலே இந்த படத்தை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க திரையரங்கு உரிமையாளர்கள். இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருந்து மற்ற மாநிலங்களும் இந்த தியேட்டருக்கு படத்தை காண கூட்டம் வருகிறாங்கன்றும் சொல்லப்படுகிறது. இதில் மற்றொரு விஷயம் என்னென்னா, 2015ஆம் ஆண்டே இந்த படத்தை நிறுத்த தியேட்டர் நிர்வாகம் திட்டமிட்டிருந்த நிலையில் ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்த காரணமாக தொடர்ந்து இந்த திரையிடப்பட்டு வருது இன்றளவுக்கும் கூட. மேலும் தமிழ் சினிமா தொடர்பான இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.